ஆட்சி கட்டிலே முதலாவதாக பிரதமராக பதவியேற்கும்போது இந்திய தேசத்தினுடைய பொருளாதார நிலைமை 11வது இடம். உலகத்திலே 11வது இடத்திலே இருந்த இந்திய பொருளாதாரமானது இன்று உலகினுடைய 4வது பொருளாதாரமாக வளர்ந்திருக்கிறது என்றால் அது நாம் பார்க்க பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி கட்டிலே இருக்கக்கூடிய நரேந்திர தாமோதர் மோடியுடைய ஆட்சியில்தான் 4வது இடத்திற்கு சென்றிருக்கிறோம். ஒரு பொருளை வாங்குறதுல இருக்கு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளுக்கு 100 ரூபாய்க்கு 10 டீ சாப்பிடலாம்னா அமெரிக்காவில் ஒரு டீ தான் சாப்பிட முடியும். பொருட்களை வாங்கும் தொழிலை வைத்து பார்க்கும்போது உலகத்திலே இருக்கக்கூடிய 198 நாடுகளில் இந்தியா 3வது இடத்தை இருக்கிறது. நாம் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய பாரதப்பிரதமர் நரேந்திர தாமோதர் மோடி அவர்கள் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உலகின் 3வது இடத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கிறார். இதை இருக்கக்கூடிய அத்தனை பெருமை. நேற்றைய தினம் இடைக்கால பட்ஜெட் ஆட்சி முடிஞ்சு இடைக்கால பட்ஜெட் எத்தனை லட்சம் கோடிக்கு அறிவிப்பு வருவது? அவர்கள் 2021 ஆட்சி கட்டிலே ஏறுவது இந்தியாவில் ஒட்டுமொத்த கடன் 5.81 லட்சம் கோடி 5,81,000 கோடி கடன் 21 மாண்புமிகு தமிழ் தேசத்தின் இரும்பு மனிதன் எடப்பாடி ஆட்சி பொறுப்பை நாட்டுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுக்கும்போது அவர்கள் கைக்கு சென்ற கடன் 5,81,000 கோடி. நேற்று இடைக்கால பட்ஜெட் ஆச்சாங்க 2026-27 கடன் எவ்வளவு தமிழகத்துடைய கடன் 11.71 லட்சம் கோடி 11,71,000 கோடி. 4 வருஷம் 4 வருஷம் ஆட்சி பொறுப்பில் இருந்து தமிழக மக்களுக்கு 5 லட்சம் கோடி கடன் எழுதி கொடுத்திருக்கார். நேற்று உங்களுக்கு ஒரு 5,000 வந்துச்சு, வாங்கிருப்பீங்க. 5,000 நீங்க வாங்கிருப்பீங்க. ஆனா உங்க பேரனோ உங்க மகனோ 2 லட்சம் 3 லட்சம் கடன் யாரும் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் உங்களுடைய அடுத்த தலைமுறை மீது எழுதி வைத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக முன்பாக இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தில் சந்தித்தார்கள். 2022 ஆண்டு இந்த அலங்காரங்களுக்கு அழகாக இருக்கக்கூடிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த ஆட்சி கட்டிலே இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களையும் மாநிலத்துடைய முதல்வர்களையும் பல்வேறு நேரங்களிலே சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பார்க்கலாம் என்று சொல்லி 17வது ஆட்சித் தலைவர் வெளியப்பட்டது கண்ணீர் மன்ற செய்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 5,400 ஏக்கர் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கரும்பு விவசாயிகளுடைய மொத்த பரப்பளவு 5,400 ஏக்கர். இதுல கரும்பு விவசாயம் செய்யறாங்க. அதுல ஒரு 1000 ஏக்கர் யாருக்கு போயிடுறாங்க? பொங்கல் சாப்பிட செய்கிறது. அதுல போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 4,000 ஏக்கர் கரும்பு விவசாயம் பண்றாங்க. ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 30 டன் கரும்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்ப 4,000 30 போட்டீங்கன்னா 1,20,000 டன் கரும்பு உற்பத்தி ஆகக்கூடிய கரும்பானது நம்முடைய அயலாளர்கள் இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலைக்கு வருகிறது. அந்த சர்க்கரை ஆலை கடந்த 5 ஆண்டு காலமாக கூடி கிடைக்கிறது. கிட்டத்தட்ட 4 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான தாய்மார்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய 6வது ஒரு ஆள் அந்த சர்க்கரை ஆலையை வேலை பார்த்து உங்களை படிக்க வைத்திருப்பார், உங்களுக்கு கொள்கைக்கு திருமணம் வைத்திருப்பார். அவருடைய எதிர்காலம் ஆயிற்று. 4 லட்சம் குடும்பங்கள் என்றால் ஒரு குடும்பத்திற்கு 3 பேருக்கு கணக்கு பார்த்தா கூட 12 லட்சம் பேர் இந்த பகுதியிலே பாதிக்கப்படுகிறார்கள். பாதிப்பதற்கு காரணம் யார்? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதோ செய்கிறோம் அதோ செய்கிறோம் என்று அத்தனை செய்திகளையும் செய்ய வேண்டிய இடம் கலைஞர் 100 அழகமாக இருக்கிறது. சோழவந்தான் சொல்லுகிறார் நிகழ்ச்சி எங்க நடக்கும் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கலைஞர் 100 அழகத்தில் இந்த நிகழ்ச்சியானால நடக்குது. முதலாவதாக தமிழகத்தில் ஒரு பட்ஜெட் குழு அனுப்பியிருக்காங்க. 2022 ஆண்டு சர்க்கரை ஆலையை பார்வையிடுவதற்காக அதை சரி செய்து சம்பளப்படுத்தி மீண்டும் அதை இயக்க வைக்கணுன்றதாக ஒரு குழு அனுப்புறாங்க. அந்த குழு அறிக்கை கொடுத்து தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு 40 கோடி ரூபாய் இருந்தா சரி செஞ்சிடலாம். வெறும் 40 கோடி ரூபாய் இருந்தா அந்த ஆலையை சரி செஞ்சிடலாம். 40 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் அவங்க செலவு செஞ்சா எத்தனை லட்சம் குடும்பங்கள் வாழப்போது? 4 லட்சம் குடும்பங்கள் வாழப்போது. செய்யல. 2023 ஆண்டு மீண்டும் ஒரு குழு அனுப்பப்படுகிறது சர்க்கரை ஆலைக்கு. உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு குழு வருகிறது சர்க்கரை ஆலைக்கு. அவங்க பார்வையிடுறாங்க. அவங்க பார்வையிட்டு கிட்டத்தட்ட 28 கோடி ரூபாய் இருந்தா அந்த சர்க்கரை ஆலையை செம்மைப்படுத்தி சரி செஞ்சிடலாம் அப்படின்ற அறிக்கையை இங்க இருக்கக்கூடிய அமைச்சருக்கோ மாநிலத்துடைய முதல்வருக்கோ சமர்ப்பிக்கிறாங்க. 23 முடிஞ்சு 25 சென்ற வருடம் ஒரு குழு வருது.
இந்தியாவில் இருந்து ஒரு குழு, டெல்லியில் இருந்து இருக்கக்கூடிய டாக்டர் ஒரு குழு, அங்க இருக்கக்கூடிய மத்தியில் இருந்து ஒரு குழு வர்றாங்க. அவங்க அந்த கூட பார்க்கிறாங்க. பார்த்துட்டு அவங்க ஒரு அறிக்கையை போடுறாங்க. இந்த சர்க்கரை ஆலைக்கு 28 கோடி ரூபாய் செலவு பண்ணா சர்க்கரை ஆலை எங்க வந்துடலாம்? 5,400 ஏக்கர் விவசாயிகளை குளிர வச்சிடலாம், 4 லட்சம் குடும்பங்களை காப்பாற்றலாம் சொல்றாங்க. 25 முடிஞ்சு, 26ல இடைக்கால பட்ஜெட் முடிஞ்சு. எப்ப நடக்க போகுது? எத்தனை குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது? இதே அமைச்சரவையில் அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் பகுதியில் வெறும் 50,000 டன்னில் இருக்கக்கூடிய கரும்பு விவசாயத்திற்குரிய சர்க்கரை ஆலை ஓடிட்டு இங்க இருக்கக்கூடிய பழமத்துப்பட்டில் இருக்கக்கூடிய ராஜேந்திரன், சேலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் பகுதியில் 50,000 டன் இருக்கக்கூடிய கரும்பு விவசாயத்தில் சர்க்கரை ஆலை ஓடிட்டு 1,20,000 டன் இருக்கக்கூடிய எங்களுடைய பகுதியை இந்த திராவிட முன்னேற்ற கழகமானது வஞ்சி போட்டு இதற்காக இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் கட்டாயமும் நம்முடைய அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய அமைச்சருக்கு வந்த பொறுப்பு இருக்கு. 60,000 டன்னுக்கு வாய்ப்பு இருக்கு, 50,000 டன்னுக்கு வாய்ப்பு இருக்கு. 1,20,000 டன் இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய மக்கள் என்ன ஏமாளிகளா? ஏமாளிகளா? 2021 திராவிட முன்னேற்ற கழகமானது தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எல்லா பகுதிகளையும் கேட்டார். நாமக்கல் பகுதியிலிருந்து சொன்னோம், இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதியார் நமது பகுதியிலே ஜல்லிக்கட்டுக்கு பெயர் கூட இந்த சோழமஞ்சா சட்டமன்ற தொகுதி உலக புகழ்பெற்ற பாலமேடு மற்றும் மலையாளர் பகுதியை சேர்ந்தனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் வாக்குறுதியிலே வாக்குறுதி எண் 373 அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தார். இந்த ஒட்டுமொத்த உலகத்தவர்களால் வென்று பாராட்டி கலை கலாச்சார நிகழ்ச்சிகளுக்காக வென்றெடுக்கப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டிலே அவர்களுக்கு பெருமை சேர்த்துள்ளனர். ஜல்லிக்கட்டு காலை வளர்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மாதம் ரூபாய் 1000 தரப்படும் என்ற வாக்குறுதியை 373 என்ற வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் அவருடைய முதல்வர் அவை மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியை 373 என்னாச்சு? அண்ணாச்சி என்னாச்சு? நம்முடைய மாநிலத்தில் சொல்வார் மு.க. ஸ்டாலின் அண்ணாச்சி உங்க வாக்குறுதி என்னாச்சு? இங்க இருக்கக்கூடிய அழகான பகுதியை சார்ந்த நாமடைவரும் நம்முடைய பகுதிக்கு சொந்தமான காலை வளர்த்தவர்களுக்கு தரக்கூடிய 1000 ரூபாய்க்கான வாக்குறுதி 373 ஸ்டாலின் அண்ணாச்சி எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? ஸ்டாலின் அண்ணாச்சி எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி 323 கோட்டை கேட்கிறேன். 323 ஆமா, இதோட 505 ஒரே ஒரு வாக்குறுதி. மிச்சம் எத்தனை நீங்க யோசிச்சுங்க. அத்தனை வாக்குறுதி பெண்டிங்காக இருக்கு. இது போன்று பல்வேறு விஷயங்களை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முட்டான வாக்குறுதிகளை பேசிக்கொண்டே இருந்தால் எதிர்வினையோட பேசலாம். நம்முடைய மூத்த தலைவர்கள் பேச வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரே ஒரு நிமிடங்களை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த 2 நாட்களுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக நம்முடைய பாரத தேசத்துடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மலேசியா நாட்டுக்கு சென்றார்கள். எல்லாரும் செய்தித்தாள வாசிப்பீங்க. மலேசியா இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய பிரதமரை இதுவரை ஒரே மேடையில் இருந்தார். அவர்கள் இடத்திலே நம்முடைய பாரத பிரதமர் அறிமுகப்படுத்தார். யார் அறிமுகப்படுத்தார்? இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 1927 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். அன்னொரு பிராவிக்கு சொன்னார். எந்த நாட்டுல? மலேசியா நாட்டுல. எம்ஜிஆருக்கு எங்க வச்சிருந்து? மலேசியா நாட்டுல. அங்க இருக்கக்கூடிய மிக பலவையான பல்கலைக்கழகம் இருக்கு. பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துல இங்க தமிழ வளர்க்கிறோம் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எடுத்துக்காட்டாக நாம் போட்டி பாதுகாக்கக்கூடிய 2000 ஆண்டுகள் பழமையான திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளுக்கு ஒரு இருக்கை அமைக்க வேண்டும் என்று மலேசிய நடந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய பிரதமர் முன்னாடி மலாயா பல்கலைக்கழகத்திலே திருக்குறளுக்காக இருக்கை அமைத்துக் கொண்டார். நாம் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய நரேந்திர தாமோதர் மோடி காட்சியில் இருக்கக்கூடிய பனாரஸ் பல்கலைக்கழகத்திலே தமிழர்கள் இருக்கக்கூடிய புரட்சி கவிஞர் பாரதியாருக்காக ஒரு இருக்கை அமைந்து 64 மொழிகளில் இங்க இருக்கக்கூடிய திருக்குறளை மொழிபெயர்த்து தமிழகம் உள்ள ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தமிழை கொண்டு சென்றக்கூடிய மிகப்பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பாரத. எந்த கூட்டத்துக்கு போனாலும் தமிழ்நாட்டில் வரக்கூட எனக்கு தமிழ் தெரியல, அதனால வருத்தப்படுகிறது. 3ஆம் ஆண்டு கூட புதுச்சேரி அவருடைய மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் வருத்தப்பட்டிருக்காங்க. இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய பெண்களில் நம்மளிடம் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் அங்க இருக்கு.
மத்திய பட்டியல ஆதிக்கடலில் இருக்கக்கூடிய வரலாற்று கூறுகளுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். தமிழுக்காக பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த அரசாங்கமானது தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நமது பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு. தமிழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 234, இந்தியாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 543, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாவட்டங்களின் எண்ணிக்கை 800 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், குழந்தைகள், பெண்கள் வேலைக்கு சென்றால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்கள இந்த பட்ஜெட்ல கொடுத்திருக்காங்க. 800 மாவட்டத்துக்கு இந்தியாவில் மொத்தம் 4123 எம்எல்ஏக்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் 3 யூனியன் பிரதேசங்கள் சேர்த்து 4123 எம்எல்ஏக்கள். அதுல நாம் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்எல்ஏக்கள் எவ்வளவு தெரியுமா? 1654 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியுடைய தொண்டர்களாக, உறுப்பினர்களாக, பொறுப்பாளர்களாக, அமைப்பாளர்களாக இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காங்கிரஸ் தலைவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு வரவிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நாம் அதாவது தமிழக காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆசீர்வாதத்தோடு எடப்பாடி யாரை கை காட்டுகிறார்களோ இங்க இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளரை வெற்றியை செய்ய வேண்டிய